சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு பூண்டு, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கடுகு சீரகம், வெந்தயம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இல்லை பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறிச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறிச்சு பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு பழம் தக்காளி எடுத்துக்கிற கையில கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. இனிமேல் பிசைஞ்சு போட்டா பழுத்த தக்காளியில பண்ணாதான் அது நல்லா இருக்கும். சீக்கிரம் தக்காளி வெந்துடும். அதுக்காக தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிறேன். கலரி சாம்பார் பொடி போட நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குதா இப்ப புளி கரைச்சி ஊத்திக்கலாம். தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். குழம்பு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.